ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன ஆர்ஐபிடி மூவி ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்கள் ஓன் வாய்ஸ் தமிழ் சேனல். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்ஸில் ஒருத்தர் கார்டன் பின்னாடி குடி நோண்டிட்டு இருக்காரு. இவர் வேற யாரும் இல்லை, நம்ம படத்தோட ஹீரோ. சில தங்கங்கள்லாம் இருக்கு, அந்த குழிக்குள்ள போட்டு அது மேலே ஒரு ஆரஞ்சு செடியை நட்டு வச்சிருக்காரு. ஒரு நாள் ஏஞ்சிக்கும் போது அவங்க ஒய்ஃப் கேட்கறாங்க, என்ன பின்னாடி ஆரஞ்சு செடிலாம் இருக்கு, நீங்க நட்டிங்களா? கேட்கும் போது இல்லையே, நான் நடுல, நம்மளுக்கு யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க, ஆரஞ்சு செடி இருந்து அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காங்க. அத்தை நம்ம ஹீரோ கேட்குறாரு, உன் ஆடம்பரமா இருக்க பிடிக்கலையா, காரு பங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, நீங்க மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு பேசிடுறாங்க. நம்ம ஹீரோ டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ போலீஸ் ஆளு. அங்கே ஒரு பார்ட்னர் இருக்காங்க. அங்கே பார்ட்னர் கேட்குறாரு, நேற்று எத்தனை மணி தங்கத்தை என்ன பண்ணேன்னு. நான் எங்கள் வீட்டு பின்னாடி புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது இல்லை, நான் எங்கள் வீட்டை வச்சிருக்கேன் சேஃப்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு, இதோட நான் வரல, என் பொண்டாட்டி என்ன ரொம்ப நம்புறேன், நான் திருடி தங்கத்தை வச்சிருந்தா ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு பேசும்போது பார்ட்னர் பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஒன்றும் திருடு இல்லையே, ஒருத்தன் திருடு இருந்தா அவன்கிட்ட இருந்தே நம்ம வாங்கிக்கணும், அவ்வளோதான், இது ஒன்றும் திருட்டு இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்லை என் தங்கத்தை ரிட்டர்ன் போய் கொடுக்க போறேன் கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பார்ட்னரே நான் என்னையும் மாட்டி விட்டுருவேன்னு கேட்கும்போது இல்லை, உன்னை கண்டிப்பா நான் மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ட்ரக் டீலர் கண்டுபிடிச்சாச்சு வாங்க அப்படின்னு போவாங்க. நம்ம ஹீரோவும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ கார்ல பேசிட்டு போது 30 பேர் கிட்ட இருக்காங்க, பார்த்து போங்க அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாரு. நான் உங்க கையில பிரேஸ்லெட் இருக்கு புதுசா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, எங்க பாட்டி கொடுத்தது இப்போதான் எடுத்து போட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல போய் போவாங்க. இங்க சரியான ஒரு ஃபைட்டிங் சீன் இருக்கும். நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவோம் அந்த ட்ரக் டீலரை. அவனை சுடலாம் பார்க்கும்போது ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோவை சுட்டுருப்பான். அடுத்து திரும்ப சுடலான்னு பார்த்தா ஆள் இல்லை, மேலே பார்த்தா மேலே ஓடிட்டு இருப்பான். மேலே போய் சுடான்னு பார்த்தா அவன் எஸ்கேப் ஆயிட்டு ஜன்னல் வழியில. பின்னாடி பார்த்தா கது திறப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பார்ட்னர் தான். என்ன கொஞ்ச நேரத்தில் ஒன்று சுட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. பட்டுன்னு பார்த்தா அந்த பார்ட்னர் கன் எடுத்து அவனை போட்டுடுறான். நம்ம ஹீரோ வீந்துட்டாரு. நம்ம ஹீரோ ஏஞ்சி பாக்குறாரு. பார்த்தா ஒரு உயிரோட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா ஏஞ்சி பார்த்து எல்லாரும் பார்த்தா ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. சரி வெளியே போய் பார்க்கலான்னு பார்த்தா இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. மற்ற போலீஸ் ஆளுங்க கூட ஃப்ரீஸ்ல தான் நிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ மேல பாக்குறாரு. மேல பார்த்தது சர்க்கிள் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே தானவே மேல இசிக்குது. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அது வேற ஏதோ உலகம் மாதிரியே தெரியுது. நம்ம ஹீரோ ஏதோ பார்த்துட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு சேர் இஸ்து வச்சு உட்காருது. பார்த்தா ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. நீ எப்படி இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவள் தான் நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னு அந்த சீஃப் லேடி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கும் போது என்ன இது பார்த்தா காமெடி மாதிரி அவனுக்கு தெரியுது அப்படின்னு அந்த சீஃப் லேடி சொல்லுவாங்க. அடுத்தது உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களுக்குலாம் சொர்க்கத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்ப வேலை வாய்ப்பா? ஆமா, ஆர்ஐபிடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு. ஆர்ஐபிடினா என்ன? ரெஸ்ட் இன் பீஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட். அந்த சீஃப் செப்ட் கன் எடுத்து தராங்க. அடுத்து விலங்கு எடுத்து தராங்க. சில பேர் நீங்க பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஒத்துக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் உங்க ஊர்ல போட்டு வரேன் டியூட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாரு. சீஃப் லேடி ஏஞ்சி போகும்போது கொஞ்சம் வலிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தா நம்ம ஹீரோ நெஞ்சில டேட்டு போட்டிருக்கோம் ஆர்ஐபிடி ஆஃபீஸர்னு. ஃபர்ஸ்டே சொல்லியிருக்க மாட்டியா ஹீரோ போயிட்டே இருப்பாரு. பார்த்தா நிறைய மனுஷங்களா இருக்காங்க. இவ்வளவு மனுஷங்களை ஏன் அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சீஃப் லேடி பார்த்து கேட்கும்போது இவங்களாம் மனுஷங்க இல்லை, இவங்களாம் டெட்டர்ஸ். பார்க்க மனுஷனை கூட மனுஷன் கூடவே தான் சுத்திட்டு இருப்பாங்க, ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அவங்கள பிடிச்சி வச்சிருக்கேன் கேட்கும்போது இவங்கெல்லாம் உலகத்துல இருந்தா ரொம்ப ஆபத்து, பேரழிவுலாம் ஏற்படும் அப்படின்னு பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு இடம் காட்டுறாங்க. பார்த்தா பெரிய ஆஃபீஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க. அதில் பார்த்தா ஒரு ரிட்டர்ஸ் தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணோம். ஓட என்னெல்லாம் பிடிக்கவே முடியாது. பட்டும் பார்த்தா ஒருத்தர் சொல்றாரு. பார்த்தா இவர் தாங்க இந்த படத்துல மெயின் கேரக்டரே. இவர் தான் நம்ம ஹீரோவோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அவர் உட்கார்றாரு சேர்ல. ஏன் சின்ன பையனை முன்னாடி நிக்க வச்சிருக்கேன் கேட்கும் போது இல்லை, இவர் தான் உன்னுடைய பார்ட்னர் போது அந்த கேப்டன் இல்லை முடியாது, நான் தனிக்கட்டு ராஜா தான், தனியாக தான் ஹயர் பண்ணும்போது ஃப்ளேடி உன்கிட்ட கெஞ்சல தான் உத்தரவு அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்படிதான் கேட்டுதான் ஆகணும்னு அந்த கேப்டனும் ஒத்துக்கிறாரு. கை கொடுக்கலான்னு வரும்போது நம்ம ஹீரோ கை கொடுப்பாரு. ஆனால் இவர் கை மடிக்கிறாரு. என்னோட திறமசாலியை நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டு உனக்கு கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டனும் ஹீரோ ஒரு பாத்ரூம் மூலமே போறாங்க. அந்த கால் வச்சு அமுக்குனவனே பார்த்தா பூமிக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக்காக நிற்கிறாரு. புதுசுல எப்படிதான் இருக்கும் கண்ணா உள்ளவா அப்படின்னு ஹீரோவோட இறுதி சடங்கு இடத்தாண்ட கூப்பிட்டுன்னு போயிடுவாரு. நம்ம ஹீரோ பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதுக்கு கேப்டன் ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாரு. உனக்கு பரவாயில்ல, இப்படி நடக்குது, எனக்கு ஒரு பாலைவனத்துல 10 காக்காங்க என்னை பிடிச்சி கொதறி சாப்பிட்டு இருந்துச்சு, அது பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கு. கம்யூனிட்டிய என்னோட இறுதி சடங்காவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோடைய பழைய ஃப்ரெண்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஜூலி கிட்ட நடிப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஜூலி கார்ல ஏறலாம் போகும்போது நம்ம ஹீரோ நில்லுங்க கத்தின்னு போறாங்க. நம்ம ஜூலி கிட்ட நான் எப்படின்னு தெரியல, ரிப்பீட் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே மேல நடந்துட்டு கேப்டன் கேட்கறான், என்ன யாருன்னே தெரியாதுன்றா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம பார்ட்னர் சொல்றாரு, பழைய நிக்கா தெரிய மாட்டேன், வேற உருவத்துல தெரியவா, உன் வாய்ஸும் வேற மாதிரி தான் இருக்கும், நீ உண்மையை சொல்ல வரதான் உன் வாய் வளர ஆரம்பிக்கும், இங்க இருக்கிற ஆன்மா சக்தி உன்னுடைய உண்மையான
அடையாளத்தை மறைச்சு விடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி இப்போ நான் எப்படி இருப்பேன் பார்க்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா ஜாப்பனீஸ் தாத்தா மாரி இருக்கேன். என்ன ஜாப்பனீஸ் தாத்தா மாரி இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது சரி ஃபோட்டோ எப்படி இருக்கு அப்படின்னு காட்டும்போது கரெக்டா நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஃபோட்டோவா இருக்கும்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம கேப்டன் ஒரு அழகான ஒரு லேடியா இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு ஒரே வெறுப்பாயிடும். என்னையா உனக்கு மட்டும் லேடி கொடுத்துட்டு தாத்தாவை கொடுத்துட்டீங்க அப்படின்னு புலம்பு அனுப்பாரு. அடுத்து நம்ம கேப்டன் ரோட்டு பார்த்தே ஓட்ட மாட்டாரு, அப்படியே பாட்டுன்னு ஓட்டிருப்பாரு. இப்படிதான் நீங்க எப்பவுமே ஓட்டிங்களான்னு கேட்கும். ஆமா எப்பவுமே இப்படிதான் ஓட்டுவேன் அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்லுவாரு. அது கேப்டன் பேச ஆரம்பிக்கிறாரு. ஜூலியா நினைச்சிட்டு இருக்காரு பார்ட்னர் நீங்க கம்னு இருங்கன்னும் போது பார்ட்னரா நீ இப்போதைக்கு எனக்கு பார்ட்னர் இல்லை, எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த பார்ட்னரும் முதுல குத்திட்டான் அப்படின் போது இல்லை எனக்கு மட்டும் நான் கைத்திலே குத்துனா என்னையும் முதுல தான் குத்துனா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்தாண்ட போனோம் அப்படின் போது எந்த இடம் அப்படின்னு காட்டுறாங்க. ஒரு இடத்தாண்ட போய் நிற்கிறாங்க. பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா சாப்பாடு இருக்கு. என்னையா சாப்பிட போறேன்னையா கம்முனு பின்னாடி வா இங்கே ஒரு ரெட்டஸ் இருக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான். அடுத்து நம்ம ஹீரோ கேப்பர் எப்படி ரெட்டஸ் இருக்கு கண்டுபிடிக்கிறதுன்னு ரெட்டஸ் இருக்கிற இடம் ஃபுல்லாக வாடி போயிருக்கும். அங்கே பேர் ஒரு செடியும் வாடி போயிருக்கு. அடுத்து லைட்டு பிளிங்க் ஆகி எரியும். அங்கே பேர் ஒரு லைட்டும் பிளிங்க் ஆகி எரியுது. அது பக்கத்தில் அழுகிற மாதிரியும் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை காட்டுறாங்க. அந்த ரூமை தட்டலாம் நம்ம ஹீரோ போகும்போது உன்னோட சீனியர் நான் தான் முதல்ல தட்டுவேன். நம்ம கேப்டன் கது தொட்டவர் ஒருத்த வந்து பொறுமையாக கது துறப்பான். நீங்கள் இறந்துட்டீங்க நான் சந்தேகப்படுறேன் உள்ள வரலாமான்னு கேட்கும்போது அவன் கண்ணுக்கு லேடியா தானே தெரியுமா, ஆனால் நீங்கள் உள்ள வாங்க அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் கேப்டனும் போயிடுறாங்க. நம்ம கேப்டன் எடுத்துன்னு அந்த சாப்பாடை சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கேள்வி கேட்க சொல்றான். அதுல இருக்கிற கேள்வியெல்லாம் கேட்டுருக்கான். ஆனா இந்த கேள்வி கேட்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னா குறிப்பிட்ட ஒரு மசாலாவே தான் அவங்க கேட்டுருக்காங்க. நம்ம கேப்டன் டென்ஷன் ஆகி சொல்றான்னு கத்தும் போது என்னால் இதோட கம்னி இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மான்ஸ்டரா மாறி நம்ம கேப்டன் பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னே தெரியலையா இந்த மசாலா பேர் சொன்னா மட்டும் இவங்க மான்ஸ்டரா மாறிடுறாங்க, அவனை போய் விலங்கு போடு அப்படின் போது நம்ம ஹீரோ விலங்கு போடலான்னு போகும்போது கரெக்டாக ஃப்ரிட்ஜோட டோர் எடுத்து நம்ம தலைவர் மேலே தூக்கி அடிச்சு 10 ரூபாய் நான் ஜஸ்ட் மிஸ் நம்ம தலைவர் மிஸ் ஆயிட்டாரு. அடுத்தது அவன் கை விலங்கு எப்படியோ போட்டுருவான். ஆனால் அந்த மாஸ்டர் இந்த கை தானே மான்ஸ்டர் கையை பிரிச்சு விட்டு போயிடுது. நம்ம கேப்டன் புடுறான்னு போது பிடிச்சிட்டேன் கையை டே அவன் உடம்பு போடுறா ஃபுல்லா அப்படின் போது நம்ம ஹீரோ துரத்திட்டு போகலாம் பார்த்தா அது தண்டை குச்சிடுது. அது செத்துச்சுன்னு பார்த்தா அது ஏஞ்சி ஓடுது. பின்னாடி பார்த்தா நம்ம கேப்டன் துரத்தினே வராரு. புட்ரா அப்படின்னு சொல்லும்போது ஏன் தள்ளி விட்டா நம்ம செத்துருவோம் யா அப்படின்னும் போது வான பார்த்தா அவங்க சாவும் 2 பேரும் ஏஞ்சி நிற்பாங்க. நம்ம ஹீரோக்கு தான் சரியான வழி போல வலிக்குதா கேப்டன் அப்படின்னும் போது அதெல்லாம் பொறுத்துக்கோ இதான புதுசு போக நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். நம்ம டெட்டஸ் மேலே ரொம்ப கோவமா இருப்பான் நம்ம ஹீரோ. அதை பிடிச்சி அடின்னு அடிக்கும் போது அது வாயிலேருந்து ஏதோ ஒன்று கக்குது. பார்த்தா சில கோல்டுகள்லாம் கீழே வீது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்கா பார்த்துடும் போது அந்த டெட்டஸ் அவனை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம கேப்டன் கரெக்டாக சுட்டுறாரு. நம்ம ஹீரோ காப்பாற்றிடுறாரு. நம்ம கேப்டன் நோட் பண்ணுறாரு. நான் டிரைவிங் சொல்லும் போது நீ குறை சொல்லலை, ஆனால் ஒருத்தனை கடுப்பாகிட்டேன், அதனால உங்களுக்கு நான் சீக்கிரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாரு. ஆனால் கீழே இறங்கும் போது நம்ம ஹீரோட்ட சாடி கேட்டிருப்பாரு, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அதிக வெறுப்பில் வச்சுட்டு இருப்போம். நம்ம கேப்டன் ரொம்ப டென்ஷன் பற்றிய மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு வேன் வரும். கேப்டன் சாரின்னு சொல்லிட்டு அந்த வேன் மேலே நம்ம ஹீரோ போட்டுருவாரு. டிரைவர் பொண்ணு தான் அடிச்சிட்டோம்னு பிரேக் பிடிப்பான். பார்த்தா நம்ம கேப்டன் அடியில் மாட்டிப்பாங்க. அதோட அவரோட தொப்பியும் மேலே பறந்து போயிடும். நம்ம கேப்டன் இதுலேயே டென்ஷன் ஆகி பேசிட்டு இருப்பாங்க. இப்பயே போய் உன்னை வேலை விட்டு நிறுத்துற பாரு, என் கூட நீ தேவையில்ல அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அது இந்த கோல்டெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு இடத்தாண்ட போட்டுட்டு இருப்பாங்க. அப்போதான் நிறைய கோல்டு இருக்கு நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. இதை கேப்டன் கிட்ட கேட்கறாரு, ஏன் இதெல்லாம் கோல்டு எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது சிபிஐ வந்துட்டாரு பாருப்பா, இப்போ விசாரிச்சுனாப்பா பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது இல்லை கேப்டன் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு, இவங்க ஏதோ பெருசா பண்ண போறாங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது, ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோ வந்து இதை பத்தி தெரிஞ்சாகணும் கேப்டன், உங்களை விட்டா யார் கேப்டன், நீங்க தான் கேப்டன், இதுல புத்திசாலி அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டனை மடிக்கிறாரு. நம்ம கேப்டனும் ஒரு ஆளு தெரிஞ்ச ஒரு டெட்டஸை பார்க்க போறாரு. போறதுக்கு முன்னாடி இந்த பண்டுலாம் சாப்பிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ கேட்கறாரு கேப்டன் உப்பே தெரியல கேப்டன் போது உப்பு எப்படிடா தெரியும் இறந்துட்டு போயிருக்கு அப்படின்னு கேப்டன் சொல்லிக்கும்போது நம்ம ஹீரோ குப்பை தொட்டில் போட்டு போயிரு, இதுக்கு சாப்பிடாம எந்திரலாம்யா அப்படின்ட்டு ஒரு இடத்தாண்ட போய் பாக்குறாங்க. ஒரு டெட்டஸ் தான் இப்படி வந்து கேட்கறாங்க. ஆனா எனக்கு தெரியாதுன்னு ஒரு அடி அடிச்சுட்டு கேட்கும் போது இல்ல தெரியல நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்டு அவங்க கிட்ட குத்துட்டு வராங்க. நம்ம கேப்டன் டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த கோல்டை ஏன் அவங்கள்ட்டே குத்துட்டேன் அப்படின்னு கேட்கும் போது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு கேப்டன் கிட்ட. பார்த்தா அவன் நடந்து போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சொல்லுவாரு இதுதான் நாய்க்கு எலும்பு துண்டு போட்டு பிடிக்கிற கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரம் வருது. அந்த கார்ல இருந்து யார் இறங்குறாங்க பார்த்தா இங்க தாங்க ஒரு சூப்பரான ட்விஸ்ட். பார்த்தா நம்ம ஹீரோட பழைய பார்ட்னர் வந்து இறங்குறாங்க. இது பார்த்து ஒண்ணுமே புரியல. இவனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்லும் போது கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவங்க ஒரு வீட்டாண்ட நிக்கிறான். யார் வீடு பார்த்தா நம்ம ஹீரோட வீடு தான். அந்த பார்ட்னர் வந்து என்னப்பா ஜூலியாவும் ஒன்னா இருக்காங்க போல அப்படின்னு போது நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அப்படிலாம் இல்லை உங்களுக்கு சேலஞ்சு வைக்கிறேன் அப்படின் போது சேலஞ்சு நான் ரெடி, நீ ரெடியான்னு கேட்கும்போது கண்டிப்பா நான் ரெடி, அப்படி அவங்க மட்டும் ஒன்றும் இல்லைன்னா நான் உன்னை 100 அடி அடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவங்களும் உள்ள போய் பாக்குறாங்க. அடுத்து இந்த சைடு காட்டுறாங்க அவன் பழைய பார்ட்னர். அந்த பழைய பார்ட்னர் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னானா ரொம்ப டென்ஷனா இருந்தானா அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி கேட்பாங்க. அப்படின்னு இல்லை ஏன்னா மறைச்சு வச்சிருந்தானா ஏன்னா புதுசா பண்ணானே கேட்கும்போது பின்னாடி ஒரு தோட்டத்தில் ஆரஞ்சு செடியை வளர்த்தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆரஞ்சு செடி பாக்குறேன் அப்படின்னு கீழே போய் பார்த்தா கோல்டு இருக்கு. இவன் வெடிச்ச கோல்டு இவனே எடுக்கிறான். அப்படியே நல்லவன் மாதிரி காட்டிக்கிறான். நம்ம ஜூலி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, இவன் ஒரு திருடனா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம கேப்டன் வந்து துப்பாக்கி வச்சு நிக்கிறான், நீ திருடனடா
ஏன்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்றது முதல்ல கேளு, அவன் பாதிக்கு பாதி எனக்கு பாதி ஷேர் தான் நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். நாங்கள் என்னுடைய குடும்பத்தை நல்லா பார்க்கறது தானே இப்படி பண்ணேன், ஆனால் இப்படி அவன் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதில் நான் நம்ப சொல்றியானும் போது நம்ம ஹீரோ 3 அடி அடிப்பான். ஏன்னா அவன் பொண்டாட்டி பற்றி தப்பாக பேசுனால அதனால 3 அடி அடிப்பான். அவன் பின்னாடி போகிறான் படுறா அப்படின்னு நம்ம கேப்டன் சொன்னே அவனும் போகிறான். அவன் பார்த்தா ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறான். ஏர்போர்ட்டில் யாரோ ஒருத்தனை மீட் பண்ணலான்னு உட்காந்துட்டு இருக்கான் போல. அந்த டைம்ல வந்து நம்ம கேப்டன் கிட்ட வந்து ஒருத்தன் வந்து நான் மியூசிக்கல் ஆர்ட் பண்ண போறேன், நீங்க வரீங்களா அப்படின்னுவான். இவன் கண்ணுக்கு வந்து அவன் லேடிஸ் மாதிரி தானே தெரியுவான், அதனால பேசுவோம். நம்ம தலைவரும் லேடிஸ் வாய்ஸ்லேயே பேசி ஓடி செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தா நாய் குலைக்கிற சத்தம், மிஷின் ரிப்பேர் ஆகிற சத்தம்லாம் வரும். அதில் டெட்டஸ் வர அறிகுறி அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்லுவாங்க. அந்த டெட் வந்து நம்ம ஹீரோடைய பழைய பார்ட்னர் கிட்ட வந்து ஒரு லக்கேஜ் கொடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த லக்கேஜ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த டெட்டை பிடிச்சிடுறாரு. ஒரு ரூம்லேயே கூட்டின்னு போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு மசாலாவும் எடுத்துகிட்டு போயிடுறாரு நம்ம ஹீரோ. ஓ நீங்கள் RIPD தானே, நல்லா தெரியுது, ரெஸ்ட் அண்ட் பீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அந்த டெட்டும் சொல்லிட்டு இருக்கோம். நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசாலா கொட்டியிருப்பார் நம்ம ஹீரோ. அதை பட்டுன்னு மூந்து பார்த்துட்டு அது பெரிய ஒரு மான்ஸ்டராகவே மாறிட்டு அப்படியே வெளியே ஓடுருவான். கேப்டன் இந்த டைமில் ஏன்னா அந்த மசாலா எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பார். அடுத்து வெளியே போய் அந்த ரோப் கன் வச்சு அவனை பின்னாடி ஃபுல்லான்னு பார்ப்பாரு. டேய் கீழே இறங்கி வாடா, பொறிவன் நின்று பேசிக்கலாம் அப்படின்னு. நீ வேணா மேலே வாடா அப்படின்னு மேலே இஸ்திட்டு போயிட்டு இருப்பாரு. இதை பார்த்துனே ஒருத்தன் ட்ரக் ஓட்டிட்டு இருப்பான். அது லேடி மாரி தெரிஞ்சிருக்கும். அப்படியே பார்த்துன்னு ஒருத்தண்ட விட்டுருவான். இங்கே பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். நம்ம ஹீரோ சுடலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ மாதிரி காரி ஏறிடுது. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே ஆகாது. ஜனங்களாம் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு வயசான தாத்தா மாரி இருந்தாரு. கையில் பார்த்தீங்களா துப்பாக்கி பதில் பனானாவை வச்சுட்டு இருக்கான். இருங்க விடுங்க நான் அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா அங்கே இங்கே இடிச்சிட்டு நம்ம கேப்டன் ரொம்பவே அவஸ்தைப்பட்டிருப்பான். நம்ம ஹீரோ ஒரு சுடுவான். பட்டா திருப்பம் பட்டத்திலே பட விடுறீங்களடா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு பில்டிங்கில் வீழ்ந்துருவாங்க. அங்கிறவங்க நம்ம கேப்டனை பார்த்து ரொம்ப மயங்கிடுவாங்க. ஏன்னா நம்ம கேப்டன் லேடி மாதிரி தானே தெரியுவாங்க. இது சொல்லி விட்டது போதும் போங்கடா அப்படின்னு நம்ம கேப்டனு டிடோவை பிடிக்க போவார். அது லிஃப்ட் மேலே ஏறிக்கும். நம்ம ஹீரோ லிஃப்ட் பார்த்து கரெக்டாக சொல்லுவோம். அது அப்படியே மேலே போவோம். பார்த்தா பெட்டி மட்டும் இங்கே இருக்கு. அந்த டிடோ தப்பிச்சு போது நம்ம கேப்டன் வைஸ் மட்டும் காப்பாத்துறான்னு சத்தம் மட்டும் தான் கேள்வி. எங்கன்னு பார்த்தா நம்ம கேப்டன் ஹோட்டலில் நின்று பிடிச்சிட்டு இருக்காரு. எப்படியும் காப்பாத்திடுறான் நம்ம ஹீரோ. அடுத்தது சீஃப் செம்மையான திட்டுறாங்க. உங்களால பாருங்க டிடோ எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நியூஸ்ல போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு தெரியாத உருவம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அடுத்து ஒரு இடத்துல வந்து ரூம் நிக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு பெட்டி வீதி. அது பெட்டியில் இருக்கிறது பார்த்தா பெருசா இருக்கு. நம்ம சீஃப் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எத்தனை வந்த பெட்டி நல்லது தான், ஆனா அவங்க ஏதோ பெரிய பிளான் பண்றாங்க. அடுத்து இன்னொரு பெட்டியும் வருது. ஒன்னும் உங்களுக்கு 2 நாள்ல உங்களை அழிக்க போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அழிக்க போறீங்களா அப்படின்னு பேசிடுவோம். ஆமா, இன்னும் உங்க 2 நாள்ல உங்களை சொர்க்கத்தில் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப கடுப்பாயிடுவாரு. கேப்டன் சூப்பர் கேப்டன், நல்லா பண்ணிட்டீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. நம்ம கேப்டன் எப்பா நீ மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி பேசாத, எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க பார்த்து ஜூலி வாக்கிங் போயிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து கிட்ட இருந்து பேசுவான். எப்பவுமே நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அந்த ஜூலியும் ஓடி போயிடுவா. இதை பார்த்து கேப்டன் வந்து சூப்பர் இதான் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன், கரெக்டா இங்க தான் நீ இருக்க அப்படின்னு. இப்போ ஏன் இங்க வந்தீங்க, வா நம்ம விட்ட கேஸ் பாதியில இருக்கு, கண்டினியூ பண்ணலாம் போது நம்ம ஹீரோ வரவே வர மாட்டாரு. ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறாரு. உனக்கு மட்டுமா அப்படி இருக்கு, என்ன கூட தான் பாலைவனத்துல கழுகு சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு பேசும்போது நீங்க புராண கதையை கம்முனி விட்டு போங்க அப்படின்னு நம்ம கேப்டன் டென்ஷனா பேசி நம்ம ஹீரோ கிளம்பிடுவாரு. அடுத்த நம்ம கேப்டனுக்கு காமெடியா பாட்டு எல்லாம் பாடிட்டு இருப்பாரு. சாரி ரொம்ப ஓவரா பேசிட்டணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ரொம்ப ஓவரா பேசிட்டேன் அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்லிட்டு இருப்பாரு. சரிவா நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கேப்டன் ஒத்துக்க மாட்டாரு. கேப்டன் நீங்க வேணுமே பண்றேன்னு தெரிஞ்சு கேப்டன் வாங்க கேப்டன் அப்படின்னு போது நம்ம கேப்டன் ஒத்துக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறோம். 5 வருஷமா என் கூட பழகி இருக்கான், ஆனா அவன் எப்படி டிடோவுக்கு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் சொல்றாரு, சித்த வச்சுலாம் மறைக்கலாம், கீ செயின், கயிறு, டாலரு, அதே மாதிரி சொல்ல டாலர், ஆமா அவன் கையில ஒரு டாலர் இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அடுத்த சீன்லேயே இந்த சைடு காட்டுறாங்க. அவனுடைய பழைய பார்ட்னர் யாரையோ ஒருத்தரை சந்திக்கலான்னு போறான். பார்த்தா ஒரு ரவுண்ட் ஷேப்ல பாதி பீஸ் மட்டும் ஒருத்தன்ட்ட கொடுக்குறான். நம்ம 30 வருஷமா போராடுறது இது கொஞ்ச நாள்ல கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதி பீஸை கொடுக்குறான். கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்துட்டு கிளம்புறான். டே மறுநாளும் காட்டுறாங்க. ஜூலி வந்து ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறான். நம்ம அன்னைக்கு ஃபேனூர்ல பார்த்தோம்ல வயசான தாத்தா, அவர் மூலமா நிக்கி என்கிட்ட பேசினா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றேன்னு கேட்டா, ஆமா பேச நினைச்சு நான் ஜாக்கிங் போகும்போது பேசினா அப்படிங்கும்போது, நீ ரொம்ப குழம்பி போயிருக்கவா, நம்ம மீட் பண்ணலாம், ஒரு தாண்ட மீட் பண்ணலாமான்னு கேட்பாங்க. மீட் பண்ணலாம் அப்படின்னு ஜூலியும் சொல்லுவோம். அப்படியே வெளி சைடு பார்த்தா கேப்டனும் ஹீரோவும் வந்துட்டு இருப்பாங்க அவங்க வீட்டு சைடு. அவன் பாதி பீஸ் எடுக்கிறான். நேற்று ஒருத்தர் கொடுத்தாங்க, அதே மாதிரி ஒரு பாதி பீஸ் இவங்கிட்டே இருக்கு, அதுவும் எடுத்து ஜோவுல போட்டுக்கிறான். இந்த சைடு நிக்கும் கேப்டனா காட்டுறாங்க. கேப்டன் வந்து பின்னாடி சைடு வா நிக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம நிக்கும் பின்னாடி சைடு போவான். இவன் கண்ணுக்கு அவன் லேடி மாதிரி தான் தெரிவான். உள்ள வரலாமா அப்படின்னு கேட்பாரு நம்ம கேப்டனு. கண்டிப்பா உள்ள வாங்க அப்படின்னு எக்ஸ் பார்ட்னர் சொல்லுவான். நம்ம கேப்டனும் உள்ள போறாங்க. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போறான். நம்ம ஹீரோ ஆல்ரெடி பின்னாடி போயிட்டு இருப்பான். அவன் கன் எடுக்கலான்னு போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோ அவனை பிடிச்சிடுறான். ஹாய் நேக் எப்படி இருக்க அப்படின்னு நம்ம எக்ஸ் பார்ட்னர் கேட்கும்போது, இப்போதைக்கு நல்லா தான் இருக்க, ஆமா உன் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு வேணுமே வெறுப்பேற்றுற மாதிரி
பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கடுப்பே ஆக மாட்டார். அடுத்து நம்ம கேப்டன் வந்து மசாலா பேர் படிக்கலாம்னு வரும்போது நம்ம ஹீரோ வந்து படிக்காதீங்க டே அந்த டாலரை கேட்டுறானும் போது அந்த எக்ஸ் பார்ட்னரும் டாலரை கேட்டோம். பார்த்தா அவனுடைய ஒரிஜினல் உருவம் அப்படியே வெளியே வருது. பார்த்தா அவன் ரொம்பவே அழுகி போயிருப்பான். எங்கடா அது கோல்டு இருக்குன்னு கேட்கும்போது அங்கே பின்னாடி இருக்கோம் பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவார். பார்த்தா அங்கே தான் இருக்கும். அடுத்து காரில் ஏற்றிட்டு போவாங்க. எப்படி இவன் கூட இருக்கீங்க, சும்மா நொய் பேசிட்டே இருப்பானே அப்படின் போது அவன் என் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் அவங்க 2 பேர் பார்ட்னராகவே மாறிடுவாங்க. அடுத்து ஆஃபீஸ்க்கும் போயிடுவாங்க. அங்கே பார்த்து இதேமாதிரி நிறைய பிடிச்சி வச்சிருப்பாங்க போல். நம்ம கேப்டன் அந்த வில்லனை சர்ச் பண்ணிட்டுறாங்க எதனா இருக்குதா இல்லையான்னு. பார்த்தா ஒரு பாதி சர்க்கிள் ஷேப் இருக்கு. இது என்னது கேட்க போது எனக்கு தெரியாது அப்படின் போது சரி நானும் அதில் போய் போட்டுறேன், இது தங்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டனும் அந்த தங்கத்தையும் அது போய் தூக்கி போட்டு போகலான்னு போகிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ஏன் எனக்கு கொன்ன அப்படிலாம் பேசிட்டு உட்காந்துருக்கா. இவன் பாட்டினி சிரிச்சுட்டே இருக்கான். இதேமாரி பாதி அங்கே பாதி பீஸ் இருந்துச்சு அதிலே போட்டுருவாங்க. அவங்களும் பாதி பீஸை போட்டுருவாங்க. நம்மள மாரி டோனட்ஸ்லாம் ரொம்ப நல்லது, ஏன்னா நம்மளுக்கு எந்த சத்தமும் கேட்காது அப்படின்னு சொல்லிக்குவோம். நம்ம ஹீரோ இல்லை அப்படின்னு கத்துவான். அதுக்குள்ளே பார்த்தா எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுது. சில மாஸ்டருங்க அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கோம். அந்த வில்ல பையன் சொல்கிறான், நீ எங்களை தூக்கலடா, நான் தான் உங்களை தூக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தள்ளத்தை எல்லாமே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தங்கம் இருக்கும், அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு பழமலான்னு போகும்போது கரெக்டாக நம்ம தலைவர் அதை ஷூட் பண்ணுறவர் அது வாழம் உடச்சிடுவார். நம்ம ஹீரோவும் ஷூட் பண்ணும்போது கரெக்டாக அவங்க உள்ளே போயிடுவாங்க. நம்ம ஹீரோ சீக்கிரமாக ரெடி ஆகுங்க, கண்டிப்பாக நம்ம பூமியில் போய் காப்பாற்றி ஆகணும் இருக்கிற மக்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சைடு அந்த வில்லனை காட்டுறாங்க. வில்லனுக்கு ஒரு அக்கா அந்த ஃபோன் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த ஃபோனில் வந்து ஒருத்தர் பேசிட்டு அவன் பெரிய மாஸ்டர் இருக்கான், தலைவரே உன் கார்டுக்காக தான் வெயிட்டிங், ஆரம்பிச்சிடலாமா சம்பவம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னவனே நிறைய தங்கங்களாம் இருக்குது. அது சர்க்கிள் ஷேப்பில் ஏதோ பண்ணுறாங்க. அப்படியே மேலே ஏதோ ஒரு வித்தியாசமா போயிட்டு இருக்கு. அங்க இந்த போலீஸ்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க, உலகத்துக்கும் வந்துடுறாங்க. இந்த சைடு காட்டுறாங்க ஏதோ ஒரு மாதிரியா பண்ணிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. மேல கிளவுட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா ஆயிட்டே இருக்கு. அடுத்து இந்த சைடு பக்கத்துல காட்டுறாங்க இவங்க வெளியெல்லாம் வந்துடுறாங்க. ஒரு போலீஸ் மாஸ்டரை சொல்லலான்னு பார்க்கும்போது போலீஸ் சுட்டுறது மாஸ்டர். நம்ம தலைவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. அதுக்கு புல்லட் ரீடோல் ஆயிடுச்சுன்னு புல்லட் போட்டுட்டு வராண்டா அந்த மாஸ்டர் போயிடுது. அதுக்குள்ள நம்ம தலைவர் வந்து டென்ஷன் ஆகி ஒரு 2 கன் எடுத்து வச்சிடாரு. இப்போ பாடுறா என்னுடைய கன் ஷூட்டிங் மட்டும் நீங்க பார்த்ததில்ல, இனிமேல் தானே பார்க்க போறீங்க என் கன் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் மாசா விழுந்து நிற்பாரு. அதுவும் புல்லட்லாம் ரெடியா பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கு. தலை வெளியே காட்டின உடனே நம்ம தலைவர் ஒரே ஷாட்டு தான், ஸ்பாட் அவுட் ரெண்டுமே. அப்படியே தலைவர் மாசா ஒரு பிக் கொடுக்குறாரு. அந்த சைடு பார்த்தா ஒரு மான்ஸ்டர் இருக்கும், அதையும் சுடுவார். ஜன்னல் ஓரமாக இருக்கும் மான்ஸ்டர், அதுவும் சுடுவார். ஆனால் பார்த்தா அது மாஸ்டரே இருக்கா. நம்ம ஹீரோ வந்து இப்படிதான் பல்ப்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்குள்ளே பார்த்தா ஒரு மாதிரியா க்ளவுட்லாம் ஆகுது. அங்கே பார்த்தா ஒரு சூறாவளி அடிக்கிற மாதிரியே தெரிஞ்சு நம்ம கண்டிப்பாக இந்த சைடு போய் ஆகணும் அப்படின்னு நம்ம கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த சைடு வந்து ஜூலி கூப்பிட்டுருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தாங்க வாங்க அப்படின்வாங்க. எனக்கு கார் இருக்குது வரணும் போது இல்லை நீங்கள் இந்த கார்லேயே வாங்க அப்படின்னு சொல்லி இந்த சைடு கூப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த சைடு காட்டுறாங்க பெரிய மான்ஸ்டர் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம். அடுத்து இந்த சைடு காட்டுறாங்க நம்ம ஹீரோனி அங்கே வந்து சேர்ந்துறாங்க. வாங்க உள்ள போயிடலாம், எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு இல்லை அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் காட்டும் அப்படின்னா இல்லை உள்ளேருந்து கூட காட்டுங்க அப்படின்போது இல்லை இங்கேயே காட்டுன்னு சொல்லிட்டு இந்த மசாலா மூந்து பார்த்துட்டு இது ஒரு மான்ஸ்டர்னு காட்டுறேன். இதை பார்த்து ரொம்பவே பயந்துடுறா. அடுத்து லைவ் ஃபுட்டேஜ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நியூஸ் ஆளுங்க. அவங்க முன்னாடி பட்டுன்னு ஒன்று அடிச்சுட்டு கீழே வீது பார்த்தா இது ஒரு ட்ரக்கு மாரியே தெரியுது. அங்கே பக்கத்தில் தான் அவங்க பூஜை செய்கிற இடத்தாண்ட. இந்த சைடு கட் பண்ணி காட்ட அந்த மான்ஸ்டர் கார் முன்னாடி இருக்கும். நம்ம தலைவர் கன் எடுத்து ஒரே போடுதான். அப்போ மாட்டாம இருந்தா இப்போ மாட்டின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்க போய் பார்த்தா பெரிய பொடியா இருக்கு, எப்படா ஏற போறோம் அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்லிட்டு ஏறுறாங்க. இதோட உன்னை காப்பாத்தி யாரெல்லாம் வர முடியாது, உன்னை ஏன் ஒரு நாள் உயிரிட வச்சுன்னு தெரியுமா, இந்த சடங்குக்கு ஒரு உயிர் தேவை, அதனால உன்னை நீ தான் தேவைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ வர்றாங்க. தரமான ஒரு என்ட்ரி, நான் இருக்கேன்டா காப்பாத்த அப்படின்னு. ஆனா நம்ம வில்லன் நம்ம ஹீரோனிய அறுத்துறான், அதனால ரத்தமும் போயிட்டு இருக்கு. அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க இங்க ஒரு சூப்பரான ஒரு ஃபைட்டிங் சீனும் இருக்கும். நம்ம ஆளுங்களும் மாத்தி சுட்டுருக்காங்க. பார்ட்னர் இந்த நேரத்தில் நம்ம 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சாதான் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க. அப்படியே தனித்தனியா பிரிஞ்சு அடி போட்டுருக்காங்க. நம்ம எக்ஸ் பார்ட்னர் கிட்ட நம்ம ஹீரோ சண்டை போட்டிருக்காரு. நம்ம கேப்டன் வந்து இதை உடைச்சே ஆகணுக்காக ஏதோ பண்றாரு, கையில எல்லாம் இஸ்து பார்ப்பாரு, நான் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோ வழியில துடிச்சிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறாரு. கீழே ஒரு கம்பி இருக்கும், அதை எடுத்து அவன் வயிற்றுலேயே சொல்லிடுவாங்க. அப்பயும் அந்த வில்லன் அடங்கவே மாட்டான், அப்பயும் அடிச்சுட்டே இருப்பான். டேய் பார்ட்னர் எதுனா பண்ணியா என்னை சாவச்சிருவான் போலியா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துவாரு. அவர் ஏதோ பாக்குறாரு, பார்த்துட்டு கயிறு போட்டு இசிற ஒரு ட்ரக்கு வீழ்ந்திருக்கும் பாருங்க, அந்த ட்ரக்கை பிடிச்சி அவர் இசின்னு இசிக்கிறாரு. ஆனா எப்படியோ அந்த ட்ரக்கு வீழ்ந்துருது. அப்படியே இதுவும் அடிஞ்சிடுது. வந்த மான்ஸ்டர் வந்து திரும்ப சிறைப்பிடிக்கப்படுறாங்க. அப்படியே இவனும் அடிக்கிறான். கடைசியில் நார்மலாக வந்துடுறான் இவனும். நம்ம ஹீரோ கன் எடுத்து சுடலான்னு பார்க்கறேன்னா உன்னுடைய பழைய பார்ட்னர் இப்படி என்ன பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பான். ஆனால் இப்போ எனக்கு புது பார்ட்னர் கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லி சுட்டுடுவான். அடுத்து நம்ம ஹீரோனியை போய் பார்க்குறான். ஹீரோனிக்கு ரொம்பவே பிளட் லாஸ் போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோனியும் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிட்ட மாரி தெரியுது. இப்போ கண்ணுக்கு நம்ம ஹீரோ இருக்கிற மாரி தெரியுது. எப்பயுமே நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு பேசி, இல்லை நீ என் கூட இரு போவாத நம்ம இல்லை என்னுடைய கடமையெல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போதைக்கு நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு பேசிட்டு அப்படியே முடிக்க
முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோனி திரும்ப கண்ணு முழிக்கிறாங்க. பார்த்தா பெட்ல இருக்கிறாங்க. பக்கத்துல ஒரு டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுங்க சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் தெரியுது சீஃப் தான் போல. வா உன் பொண்டாட்டி சேஃபா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம ஹீரோவும் கடைசியா பார்த்துட்டு போவாங்க. நம்ம தலைவர் பார்த்தா கேப் பார்த்துட்டு ஒரு கேப் தானே பறந்து போச்சு, நல்ல கேப் செட் ஆகுதான் பார்த்துட்டே இருக்காரு. அடுத்தது என்னுடைய பிரைஸ் என்ன தான் முடிவு பண்ணுவேன் அப்படி பேசும்போது ஆல்ரெடி பிரைஸ் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு, நீ சீஃப் லேடி சொல்லிட்டு போறா. அதுக்கு நம்ம ஹீரோ கேட்கற எங்க கேஸ் என்ன ஆச்சுன்னு, தீர்ப்பு வந்துடுச்சு, நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு அந்த சீஃப் பொண்ணு சொல்லிட்டு இருப்போம். நம்ம ஹீரோ கேட்பாரு எனக்கு நான் சொன்னாங்கன்னு, நீ ஃபர்ஸ்ட் டைம்னால உன்னை விட்டுட்டாங்க, கேப்டன் நீங்க 53 வருஷம் வாழணும் அப்படின்னு ஏன் என்ன கூடவே வச்சுக்க ட்ரை பண்ணீங்களே அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம சீஃப் ஒரு கேப் கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஒரு கேப் இருக்கும். இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே இந்த சீஃப் லேடியும் போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ பேசிட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு இருக்கேன் பாக்குறியா அப்படின்னு கொடுங்கன்னுவாங்க. உனக்காக நான் மேலிடத்துல பேசி வேற ஒரு போட்டோ கொடுத்துருக்கேன் அப்படின்வாங்க. ரொம்ப நன்றி சொல்லிட்டு அந்த போட்டோவை திறந்து பார்த்தா இதுக்கு நீங்க பண்ணாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்படி உள்ள போய் கார்ல உட்காந்து பார்த்தா தான் தெரியுது ஒரு சின்ன பொண்ணு மாரி இருக்கு. பார்த்தா கண்ணாடி போட்டுலாம் இருக்காரு நம்ம ஹீரோ. அப்படியே இந்த படத்தோட முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கண்டென்ட்ல வந்து சந்திப்போம். பாய்.